ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 15 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சேர்க்குறது பிடிக்கும்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காயை தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் எது செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரை கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை தனியாக வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மிதமான தீயில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுமே பாருங்கள், இது அழகாக மேலே எலும்பி வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது ஹை ஹீட்டில் வச்சு மாவு சேர்த்தோம்னா சேர்த்ததுமே மாவு கரிஞ்சிடும். அதனால நல்ல மிதமான தீயில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அழகாக மேலே எலும்பி வருது. வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரவை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.